பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னும் உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவரை துதிப்பது மாத்திரம்தான் நம்முடைய வேலையாக இருக்கணும். நம்ம எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருந்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அது பிரகாசமாக காணப்படும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். வாங்க ஒரு அழகிய ஒரு கீர்த்தனை பாடல் பாடலாம். தந்தானை துதிப்போமே. அவரை மாத்திரம் தான் துதிக்க போகிறோம். என் வாழ்க்கையில எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். இன்னும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை புகழ்ந்து பாடலாமா? வாங்க பாடலாம். தந்தானை துதிப்போமே, திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கு நந்த நந்த மானவில்ல கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கு நந்த நந்த மானவில்ல கரியதோ நன்மை மிக மிக. தந்தானே துதிப்போமே. எண்ணுக்கு அடங்காத எத்தனையோ நன்மை நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறாருங்க. இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். அவரை விடாமல் பிடித்துக் கொள்வோம். நம்ம வாழ்நாள் முழுவதும் அவருக்காக நன்றியுடனே வாழ்வோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில அவருக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்னுள் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேல் சோனா மாறி போர் பெய்துமே. என்னும் கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்னேர் சோனா மாறி போர் பெய்துமே.